ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியுமா? கடவுளால் இது நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பணக்காரன் ஒருவன் நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்து கொண்டு, நெஞ்சே நீ இன்புற்று திளைத்திரு, உனக்கு வேண்டிய எல்லா செல்வத்தையும் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நீ இன்புற்று திளைத்திரு என்று ஒருவன் சொல்லுகிறான். அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போகும், நீர் சேர்த்து வைத்தது யாருடையவையாகும் என்று இறைவாக்கு கேட்கிறது. நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் அந்த இளைஞன், ஆண்டவர் அந்த மனிதனை உற்று நோக்கி, நீ நிறைவு பெற விரும்பினால் உனக்குள்ள எல்லாவற்றையும் போய் விற்றுவிட்டு வா, ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வந்து என்னை பின்செல் என்றதும் அந்த மனிதன் முகவாட்டத்தோடு சென்றான். இவர்கள் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய தயாராக இல்லை. இவர்கள் ஊசியின் காதில் நுழைவதற்கு தயாராக இல்லாததனால் அவர்கள் முகவாட்டத்தோடும் கவலையோடும் இயேசுவிடமிருந்து பிரிந்து போய்விட்டார்கள். அப்படி என்றால் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய என்ன செய்ய வேண்டும்? இது கடவுளால் இயலும், மனிதரால் இயலாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னொரு உவமையை அழகாக சொல்லுவார். ஒரு பணக்காரன் முழுமையாக தன்னுடைய தலைவரின் பொறுப்பிலிருந்து அவரை விலக்கிவிடுகிறார். அப்போது அந்த தலைவன் என்ன செய்கிறார்? தன்னிடம் கடன்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனிலிருந்து பாதி பாதியாக குறைத்துவிட்டு, அந்த செல்வத்தை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் இந்த பொறுப்பிலிருந்து தன்னை நீக்கிவிட்டால் மனிதர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு வேலையை செய்ததை இறைவாக்கு சொல்கிறது. அந்த மனிதன் முன்மதியோடு செய்தான். இந்த வேலைதான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதற்கான வேலை. இந்த உலகத்தினுடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு, இந்த உலகத்தினுடைய பொருட்களை வைத்துக்கொண்டு ஆண்டவர் வருகின்ற அந்த புதிய நாளை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவர் வருகின்ற அந்த புதிய நாளை நோக்கி செல்வத்தை அந்த புதிய நாளை நோக்கி சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும். கடவுளின் இல்லத்தில் செல்வத்தை சேர்க்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். நம்முடைய மதிப்பீடுகளில், நாம் வாழுகின்ற வேலைகளில் நம்முடைய மதிப்பீடுகள் எங்கே இருக்கின்றன? நம்முடைய மதிப்பீடுகளில் முதன்மையாக இருப்பது எது? பணமா, பொருளா, செல்வமா, வாழ்க்கை முறையா, அல்லது கடவுளா? கடவுள் முன்பாக இருந்தால், மதிப்பீடுகளில் முதன்மையாக இருந்தால், மற்ற அனைத்தும் கடவுளுக்கு கீழேதான் என்றும், அவர் கொடுத்த பிச்சைதான் நமக்கு இவைகள் அனைத்தும் என்று நினைத்திருந்தால், அந்த செல்வத்தை வைத்து கொண்டு நாம் இறைவனின் வீட்டிற்கு போவதற்கான செல்வத்தை சேகரித்துக் கொள்வோம். இறைவனின் வீட்டிற்கு போவதற்கான செல்வத்தை சேர்த்து வைத்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் நிறைய சேர்த்து வைத்தால், செல்வத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியாது. நாம் கடவுளை நம்முடைய தலைவராகவும் அவரினுடைய பாதைகளில் நடப்பவராகவும், நமக்கு கொடுத்த செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள், பொருட்கள் அனைத்தும் இந்த இறைவனை அன்பு செய்யவும் அயலானை அன்பு செய்யவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற மனநிலையை கொண்டு செல்வத்தை சேர்த்தால் நாமும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய கடவுள் அனுமதிப்பார். ஆமேன்.